கலைஞர் 1000. இந்திய அரசு 1952 முதலாக தேர்தலுக்கு தயாரான பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் தேர்தலுக்கு தயாராக இருந்தது. 51லேயே 1951 டிசம்பரில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொதுக்குழுவை கூட்டியது. இந்த அரசியல் தேர்தலில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த தீர்மானங்கள் அங்கு நிறைவேற்றப்பட்டது. அதில் 17 பேர் சக்தி வாய்ந்த தலைவர்களாக இருந்தார்கள். அதில் ஒவ்வொருவரும் தனது அரசியலை அந்த பொதுக்குழுவில் தன்னை யார் என்று நிரூபித்துக் கொள்ள பேசுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது. அந்த 16 பேரும் பேசிய பிறகு கலைஞர் அவர்கள் பேசினார். 3 அடுக்கு வார்த்தைகளால் பேசினார். அந்த 3 அடுக்கு வார்த்தைகளால் பேசிய அந்த உரையாடல் மிகவும் பிரசித்தமானது, மிகப்பெரிய பிரபலம் அடைந்தது. அந்த பேச்சாற்றலால் அந்த 16 பேரையும் பின்னுக்கு தள்ளி தான் முதலிடத்தில் நின்றவர் அன்று தலைவர் கலைஞர் அவர்கள். ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த ஒரு வாய்ப்பிலேயே கலைஞர்கள் தான் யார் என்று அவர்களை விட எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவன் என்று நிரூபித்தவர். வாய்ப்புகள் அனைவருக்கும் கிடைக்கும். அதை யார் வெற்றி கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தே வரலாறு அமைகிறது.